ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 தக்காளி சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 15 நம்பர் பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமா தேங்காய் சேர்த்திக்கலாம். அப்புறமா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளே சேர்த்திக்கலாம். ஒரு 8 நம்பர் கிராம்பு சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம். மசாலா வதங்கி கலர் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை சேர்த்திக்கலாம். மட்டனை சேர்த்தி மசாலா கூடவே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். மட்டன் மசாலா கூட ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இதை ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, வீடே மணக்கிற அளவுக்கு நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.